பொண்ணை பெத்தா பரவாயில்லன்னு தோணுதுங்க, பொண்ணை பெத்தவங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்துல மாற்றம் வர துவங்கி விட்டது. மகளிர் தினம் கொண்டாடுகின்ற இந்த நாளில் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த மாநிலத்தில் மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு, மகளிர்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அத்துட்டு ஓடுறது, பல நிகழ்ச்சிகள் செய்தியாக வரும். அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை தந்து கொண்டு அவர்கள் அதற்கு வைத்திருக்கிற பெயர் தமிழகத்திலேயே முதன்மையான ஆட்சி. இன்று மகளிர் தின விழா, சர்வதேச மகளிர் தினம். ஒவ்வொருவருக்கும் காலையில எழுந்தோடனே அம்மா இன்னைக்கு நம்மளுக்காக வாழ்நாள் முழுக்க உழைக்கிறாங்க, அம்மா மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லும் போது அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அது திடீர்னு பையன் பொண்ணெல்லாம் நம்மளுக்கு வாழ்த்து சொல்றாங்க, மனைவிக்கு வாழ்த்து சொல்றாங்க, சகோதரிகளுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்ம யோசிக்கிறோம், நம்ம குடும்பத்திலேயாகட்டும் அல்லது சமுதாயத்திலாகட்டும் நாட்டிலாகட்டும் பெண்கள் என்ன மாதிரி பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுல சாதாரணமா போறோம், காபி கொடுங்குறோம், டிஃபன் ஆச்சு ரெடியாச்சான்னு கேட்கிறோம், குழந்தை உடம்பு சரியில்லையா பாத்தாங்கிறோம், மாமனார் மாமியார் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலையான்னு கேட்கிறோம். ஆனா இத்தனை வேலைகள்லையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நடுநாயகமாக நின்று கொண்டிருப்பது பெண்களாக இருக்கிறார்கள். அவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ நம்மளோட கவலையோ துக்கமோ சந்தோஷமோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள நினைப்பது மகளிர்களோடு. ஆனால் அந்த மகளிருக்கு ஒரு சர்வதேச தினம் அப்படிங்கறத ஒன்றை உருவாக்கி இன்று எல்லா துறைகளிலேயும் படிக்க வைக்கிறோம்னா பொண்ணுக்கு பையனுக்கு வித்தியாசம் இல்ல, அவங்களே நல்லா படிக்க வைக்கணும். உயர் கல்வி போகணுமா, காலேஜ் போகணுமா, அதுவும் பொண்ணா இருந்தாலும் நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கணும். இன்றைக்கு அந்த வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. பையன் இல்லையே அப்படிங்கிற கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுது, பொண்ணை பெத்தா பரவாயில்லன்னு தோணுதுங்க, பொண்ணை பெத்தவங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்துல மாற்றம் வர துவங்கி விட்டது. அதனால் பெண்கள் பெற்ற பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால், இன்று பெண்கள் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் கல்வி கற்கிறார்கள், சுயமாக சம்பாதிக்கிறார்கள், அவர்களால் குடும்பத்தினுடைய நிலையை மாற்ற முடியும் என்று அனுபவபூர்வமாக நம்ம சமுதாயம் உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டது. அதனாலதான் இன்றைக்கு நானோ பிரீத்தி லட்சுமியோ இல்ல சுஜாதாக்காவோ இல்ல பிந்துவோ இந்த மாதிரி இன்னும் கண்ணு முன்னால இன்னும் நிறைய பெண்கள் அரசியல்ல தீவிரமா ஈடுபடுறாங்க. அப்படிங்கும் போது ஒரு மாற்றத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்படிங்கிற ஒற்றை சக்தி தமிழகத்தில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய பெண்கள் அத்தனை பேருக்கும் நம்ம அம்மா இருக்காங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தது. ஒரு பெண்மணி எப்படி அரசியலில் இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்பதற்கு அம்மா அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இன்று பார்க்கின்ற பொழுது நான் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவை பற்றி அவர்கள் என்ன இன்ஸ்பிரேஷன் அம்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு மகளிர் தலைமையை ஒத்துக்கொண்டு சீருடனும் சிறப்புடனும் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிய இயக்கம் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களால் பெண்கள் தலைமை தாங்குகின்ற ஒரு மாற்றத்தால் இந்த நாடு உயர முடியும் அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கார். அதனால் பிரதமர் மோடி அவர்களுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் கூட அதில் பெண்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, பெண்கள் சம்பாதிக்க முடியுமா, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, பெண்களுக்கு மரியாதை கிடைக்கிறதா அப்படிங்கறத ஒவ்வொரு திட்டத்திலேயும் பார்ப்பார். அதனால் இன்று இந்தியாவினுடைய மகளிருக்கெல்லாம் ஒரு தலைவராக கோயம்புத்தூரை சார்ந்த உங்கள் சகோதரியை பிரதமர் மோடி அவர்கள் நியமித்து ஒரு பொறுப்புகளை கொடுத்து அதன் வாயிலாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று வழிகாட்டுதலை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாம் எல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழகம் என்பது எப்போதுமே மகளிர் தலைமையை ஏற்கிறதுக்கு தயங்காத ஒரு மாநிலம். இன்னும் ஒரு சில மாநிலங்கள் கூட இருக்கு, நம்ம கூட வழக்கமா பார்ப்போம், பெண்கள் தலைமையா, பெண்களுக்கு கீழே எப்படிங்க வேலை செய்கிறது அப்படிங்கிற மனோபாவம் தமிழ்நாட்டுல குறைச்சது. ஏனென்றால் காலம் காலமாகவே தமிழகம் என்பது பெண்களுக்கு அடையாளம் கொடுப்பதிலாகட்டும், பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதிலாகட்டும், பெண்கள் தலைமை ஏற்கின்ற பொழுது அதற்கு கீழ்ப்படிவதாகட்டும் அவர்கள் எப்போதும் தயங்குவதில்லை. அதனால் இந்த சூழல் என்பது இப்போது ஆரோக்கியமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாம் எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம். இன்று தையல் இயந்திரங்களை வாங்குவதற்கு சகோதரிகள் வந்திருக்காங்க. அடிப்படையில என்ன காரணம், பெண்கள் சொந்தமாக வீட்டை விட்டு வெளியில போகாம கூட மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்.
அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க 500க்கும் மேற்பட்ட பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக பயிற்சியும் கொடுத்து, நீங்க பயிற்சி பெற்றால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு மிஷினையும் கொடுக்கிறோம், நீங்க இதை வச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பிரதமர் மோடி அவர்களுடைய எத்தனையோ திட்டங்கள் எங்க இருக்கு. இன்று ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்கிறாரு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்கிறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் குறைஞ்சபட்ச 5-6 திட்டத்துல பலன் பெற முடியும். ஒரே ஒரு ஆள் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு 5-6 திட்டங்களை, மோடியின் திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த பணியை தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும், அதுலயும் இந்த வார்டுல கேம்ப் போட்டே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தவர் அன்பு தம்பி நவீன் அவர்கள், அவருக்கு பாராட்டுக்கள். அக்கா, இந்த ஏரியாவில ஒரு கேம்ப் கட்டாயம் போகணும், ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம கட்டாயம் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு மண்டபம் இன்னைக்கு முகூர்த்த நாள்ல கிடைக்கலன்னா கூட, மண்டபமே இல்லைன்னா கூட நாங்க டென்ட் இந்த மாதிரி போட்டு கூட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அந்த கட்சியினுடைய நம்முடைய நிர்வாகிகள் தம்பி நவீன் அவர்களுடைய தலைமையிலே, கண்ணன் தேவராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இன்று அத்தனை பேரும் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி என்று அத்தனை கட்சிகளும் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தமிழகத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கம் கிடையாது. ஏனென்றால் தமிழகத்துல இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கோயம்புத்தூர் ஒரு காலத்துல பாதுகாப்பான ஊரு, 10 மணிக்கு பெண்கள் வெளியில போனா கூட பரவாயில்லமா, இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ற நிலைமை இன்று மாறிவிட்டது. நேற்று ஒரு வயதான பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கல்லூரி மாணவி, அவள் ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல பாலியல் பலாத்காரம். இன்றைக்கு எல்லா இடத்துலயும் போதைப் பொருட்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களை எங்காவது விளையாட அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. ஒரு அம்மா நேற்று சொல்றாங்க, செல்போனை கொடுத்துட்டு வந்துடுறம்மா வீட்டுல போயினாங்க. நான் கேட்டேன், ஏமா குழந்தைங்க கிட்ட இருந்து செல்போனை வாங்கி வைப்பாங்க, நீங்க என்ன அம்மா செல்போனை குடுக்கறேன்னு சொல்றீங்களேன்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நான் செல்போனை ஏன் தெரியுமா குடுக்கறேன், செல்போனை கொடுக்காம விட்டா அந்த பையன் வெளியில போய் சுத்தி இருக்கிற பசங்களோட எல்லாம் பழகிறான், அந்த பசங்க எல்லாம் இவனுக்கு ஏதாவது கஞ்சான ஏதாவது பழக்கிட கூடாதுமா, அதை பார்க்கும் போது நம்ம செல்போன் எடுத்துட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டோமான்னு சொல்ற அளவுக்கு இன்று தாய்மார்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை பெற்றவங்க பயப்பட்டாங்க, ஆனால் இன்று ஆண் குழந்தைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் கூட போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தால், இந்த கலாச்சாரத்தால் பயந்து போயிருக்காங்க. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துல அதிகமாக போதைப் பொருள் விற்பது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள் தான் அதிகமா போதைப் பொருள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை காப்பாற்ற போகிறோம்னு வெளியில டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஆக வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழகத்தை எந்த சக்தி காப்பாற்றும்? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணி. அந்த பக்கம் யாரெல்லாம் அந்த பக்கம் போறாங்களோ வாங்க வாங்க வாங்க, எங்க கூட 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்கன்னு காட்டிட்டு இருக்காங்க. ஏன்? மக்கள் எதிராக இருக்கிறார்கள், தோல்வி பயம் இருக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி. அதனால் நம்பர் எல்லாம் கூட வச்சுட்டு ஜெயிக்க முடியும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். யாருக்கும் அவரை சொல்லி விட்டுருக்காங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணா ஜெயிச்சிடலான்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செய்தாலும் இந்த முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்ம நாடு காப்பாற்றப்படணும், நம்முடைய பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் போதைப் பொருள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் தமிழகத்தினுடைய மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தலில் பணியாற்றுவதற்கு இன்று பூத்தளவில் கூட எல்லாரும் இணைந்து பணியாற்றுவதற்காக ஒரு ஆதரவு கொடுப்பதும் ஒத்துழைப்பு கொடுப்பதும் பாராட்டத்தக்க விஷயம். இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம துறையெல்லாம் மாவட்ட செயலாளர் இந்த பகுதியில் எல்லாம் கடுமையா உழைச்சிட்டு இருக்கார். இந்த மாதிரி இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த திட்டத்தில் இங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்க போய் வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுங்க, இன்னும் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் அங்க இருக்கு. கண்ணை இலவசமாக பரிசோதனை பண்ணி கண்ணாடியும் இலவசமா கொடுக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இலவசமா ஆபரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். வயசானவங்க எல்லாம் கூட ஆள் இல்லைன்னு கூட கவலைப்பட வேண்டாம், நாங்க இருக்கிறோம் உங்க குடும்பம் மாதிரின்னு கூட்டிட்டு போய் கண் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கோம். அதனால் இன்று இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, நாங்கள் அத்தனை பேரும்
உங்களுக்கு உழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை இந்த பகுதி மக்களுக்கு நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அந்த இல்லம் தேடி மருத்துவம் எந்த வீட்டுக்கு வந்திருக்குது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு டாக்டர் வந்தாருங்க. இல்லம் தேடி கல்வி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வாத்தியார் வந்தாருங்க, எங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்தார், இல்ல எங்க குழந்தைகளை படிக்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா மேடையில சொல்லும் போது இல்லந்தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதெல்லாம் பேரு. இல்லந்தோறும் இல்ல, தடிக்கு விழுந்தால் மது, வெளியே ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா மது, கஞ்சா, அப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அது, பெண்கள், சிறு குழந்தைகள், பள்ளி மாணவிகள் அனைவரும் இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஓட்டுக்கு அண்ணன் இப்ப அழகா சொன்னார், ஒரு 5000 கொடுத்துடலாம், ஒரு 2000 கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அந்த மக்கள் மதி மயங்கி விடுவார்கள், வாக்குகளை அழைத்து விடுவார்கள். லட்சக்கணக்கில் கூட்டம் எப்படி கூட்டுறாங்க? பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து, பஸ்ஸை ரெடி பண்ணி, அதுக்கு உணவு ஏற்பாடு, மது ஏற்பாடு, அங்க போனா என்ன மாநாட மயிலாட மேடையில ஆட விட்டு அவங்க கலைஞ்சு போகாதபடி உட்கார வச்சு கூத்து கட்டி கூட்டத்தை கூட்டுகின்ற காட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் ஒரு சிறு சிறு கூட்டமா கூட்டுறாங்க. எப்படி? அந்த மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொடுக்கலாம். அதை தீர்த்தா மக்களினுடைய நலன், அவங்க வீட்டுக்கு நல்லது நடக்குமே, அதற்கான கூட்டமாக சிறு சிறு குழு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மோடி முகாம் பல்வேறு இடங்களிலே நடத்தப்பட்டிருக்கிறது. அண்ணன் கண்ணன் தேவராஜ் அவர்களுக்கு தெரியும் அதை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம். எங்கள் மண்டல் தலைவர் நவீனுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும், எவ்வளவு பேரை கூப்பிடணும், கோஆர்டினேட் பண்ணணும், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எல்லாரையும் வர வைத்து இதை செய்வதற்கு காரணம் என்று சொன்னால் மக்களின் மீது கொண்ட பாசம், மக்களின் மீது கொண்ட நேசம், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம். அதனால்தான் இந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு வந்த அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள்.